ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரூட்டு பக்கா. மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஈசிஆரில் முட்டுக்காட்டில் இருக்கிற தக்ஷண சித்ரா மியூசியமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மியூசியமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற வீடு அந்த மாதிரி உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கும் ஐடியா கிடையாது, நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். உள்ளே வந்து ஏதோ மார்கழி வில்லேஜோட ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கான். உள்ள பயங்கரமாக மியூசிக்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்ப்போம். இப்போயே கூட்டம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இதெல்லாம் லைக் பண்ணுவாங்க. நம்ம யாரும் இங்கே நிறைய பேர் போயிருக்க மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்ப்போம். என்னன்றதை வந்து நம்ம வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க போகலாம். ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிம்பிள், ட்ரைபேடு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறனால 2500 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு நைட்டுக்கு 40,000 கேட்குறாங்க. டீசென்ட் பாச்சேன்னு கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க. ஃபுல்லாகவே சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா 2500 பே பண்ணிட்டோன்னா நம்ம கிம்பிள், ட்ரைபேடு எல்லாமே எடுத்துகிட்டு போய் உள்ள ஷூட் எடுத்துக்கலாமா, லைட்டு கிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து 2500 நம்ம வந்து பே பண்ணி இப்போ வந்து உள்ளே போகிறோம். போய் தொலை. நம்ம எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிறோம், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம். வாங்க மக்களே, உள்ளே போய் பார்க்கலாம். என்ன மச்சான், படிதுற பாண்டி மாதிரி வந்து உக்காந்துட்ட? அட போடா, எங்கே போனாலும் வந்து இதை பண்ணாத, அத்தை பண்ணாத, ட்ரைபேட் எடுத்துன்னு வராத, இதை எடுத்துன்னு வராத, கேமரா மட்டும் தான் அலோடுன்னு இருறானுங்க. போன வாட்டி ஒரு இடத்துல அதே மாதிரி தான் பண்ணி நம்மளை தெத்தி விட்டானுங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இதே இடத்துக்கு வந்தாலும் இதே தான் பண்ணானுங்க. சரி, என்ன தான் பண்ணுவானுங்கன்னு நம்ம யோசிச்சோம். நம்மளை பார்த்தாங்க, மேலே எங்கேயும் எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டுக்கிறாங்க. 2 பேர் தான் அப்படின்னு. ட்ரெஸ் எல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றத்துக்குன்னா நம்மனா இதுக்கு எதுக்கு வந்துட்டோம்? ட்ரெஸ்ஸை மாற்றினு என்ன பண்ண போகிறோம்? சரி, 2500 கொடுங்க பேக்கேஜ். ஐயோப்பா, எங்கே போனாலும் இந்த பேக்கேஜ். இன்னும் 2000 கொடுத்தா நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் பொழுது. இங்கே உட்காந்துக்கலாம், வீடுலாம் ரெடி ஆகுது. 5 பசங்களை போட்டுன்னு வந்துட்டோம்னா ஜம்முன்னு சிகரெட் போடுவோம். சிகரெட் போனா எல்லாம் சரியாயிருமியா? அதெல்லாம் யோசிக்க தோணாதியா? எல்லாம் என்னென்ன பண்ணலாம் பொழுது. ஐயோ, இவ்வளோ மோசமாக இருப்பானுங்க, நான் எதிர்பார்க்கலடா. எப்பா, இனிமே முதல்ல ட்ரைபேட் எடுத்துன்னு வரமோ இல்லையோ 4-5000 காசு எடுத்துன்னு வந்துடணும். எடுத்துன்னு வந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவானுங்க பொழுது. இனிமேல் அதில் உஷாராக இருந்தோம்னா, மக்களே நீங்களும் யாராக இருந்தாலும் சரி, இந்த கேமரா மாதிரிலாம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா ட்ரைபேட்லாம் எடுத்துன்னு வராதிங்க. எடுத்துன்னு வந்தீங்கன்னா ஒரு 2000 எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வாங்க. 2000 ட்ரைபேடுக்கு பார்த்துங்க. அது சொல்லிட்டாங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குதுன்றதுக்கு. இன்னைக்கு கொடுத்தா காசுக்கு மட்டும் வர்த்து இல்லை. தட்சண சித்ரா அவ்வளவுதான். ஒரு வீடை பேத்துருவோம் மச்சான், வா. ஒரு வீடை எடுத்துன்னு போயிடலாம். எடுத்துன்னு போயிடலாம். அதுதான் நானும் முடிவு பண்ணிட்டேன். இது எடுத்துன்னு போய் எல்லாம் நம்மளே தான் பார்த்துன்னு போறானுங்க. அவனுக்கு 200 300 கொடுத்துட்டு போறாங்க. நம்ம 2500 கொடுத்தோன்னு 2500 எனக்கு கொடுக்குறானுங்கன்ட்டு நம்மளே பார்த்தானுங்க. அதுக்கான ஒர்த் இருக்குதான்னு பார்ப்போம். இதுதான் வந்து தட்சண சித்ராவோட என்ட்ரன்ஸ். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, ஆம்பூர் ஹவுஸு, கை ஜோசியம் பார்க்குற இடமா அதெல்லாம் வந்து இந்த கிராமத்துலலாம் ஊரெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த பழைய காலத்து ஸ்டைலில் பண்ணி எல்லாத்துக்கும் முன்னாடியும் போர்டு வச்சுருக்காங்க. அது இது என்னென்னன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க மச்சான், கிளி ஜோசியம்னு போட்டிருக்காங்க. கிளி ஜோசியம் பார்க்குறவரை காணோம். பொங்கல் ஊருக்கு போயிருப்பாரா? பொங்கல் லீவ். ஜோசியத்தை விடு,
ஒர்க் இன் ப்ராக்ரஸா அங்க பேர் போர்டு. பட்டுங்கிறது பட்டுப்பூச்சிலேருந்து வர்றது பட்டு. அந்த பட்டுங்கிறது கையில் தான் பண்ண முடியும். அது சில்க்கு மிஷினில் பண்ணுறது அது பண்ணுறவங்க பண்ண முடியும். இதுதான் ஹேண்ட்லூம் சார். உங்கள் தாத்தா காலத்துல பண்ணலாம் சொல்கிறோன்னு வருத்தப்படாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தாத்தா உழைப்பு உங்கள் அப்பா உழைக்கலாம், உங்கள் அப்பா உழைப்பு நீங்கள் உழைக்கலாம். இருந்தாலும் பட்டுங்கிறது ஹேண்ட்லூம் சார் தான் பண்ண முடியும். அதனால நான் 27 வருஷம் போட்டுக்கிறேன். எல்லாம் சுருக்கு போச்சுன்னா ஏன் கிழியுது? அப்போல்லாம் எப்படின்னாக்கா நான் கல்யாணம் பேசப்படுவ என் பேட்டிக்கு வயசு வரும்போது அதில் தான் பாவாடை தச்சு கொடுக்கணும். அவ்வளோ நாளைக்கு உழைச்சி இப்போ ஏன் உழைக்க மாட்டாங்க? சுருக்குன்னு கண்ணது உண்மையான பட்டு கிடைக்க மாட்டாங்க. நான் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தமிழ்நாடு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டு வேற எதுவும் நினச்சிடாதீங்க. இதுக்குள்ள தட்சிண சித்ரா உள்ள தமிழ்நாடு வீடெல்லாம் பார்த்து முடிச்சுட்டா இப்போ நம்ம கேரளா பார்டரில் நிற்கிறோம். கேரளாக்கான தமிழ்நாடு பார்டர் இந்த பிரிட்ஜு தான். இதில் தாண்டோன்னா ஃபுல்லாக கேரளா உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். மற்றபடி இதை பார்த்து முடிச்சுட்டு இங்கே நடந்த கதையை சொல்கிறேன். இப்பயே சொல்லிடலாம். இல்லை முடிச்சுட்டே சொல்கிறோம். ஒரு சில கதைலாம் இருக்குது, அந்த கதையெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அந்த வீடுங்கள்லாம் பார்த்துட்டோம். அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியமான பொருட்கள், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு அவங்களோட தொழில் நெசவாளர்களாக இருந்தால் அந்த தறி அடிக்கிற மிஷினு, இந்த மாதிரியான மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் ஏறுறது, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க அவங்களோட அவங்க என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பொருள்லாம் அவங்க வச்சுருக்காங்க. மாட்டு வண்டி அதெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ள இருக்குது நிறைய பழைய காலத்து அந்த அண்டா குண்டா எல்லாமே வச்சிருக்காங்க. பார்க்கவே சூப்பரா இருந்தது. பாய் மரம் கொண்டு வச்சிருக்காங்க. எல்லாமே வச்சிருக்காங்க. பார்க்கவே சூப்பரா இருந்தது. அந்த பழைய காலத்துல எங்க பாட்டி வீட்டுக்கு போன ஞாபகம் வந்தது எனக்கு. அந்த பழைய காலத்துல இந்த கூரை வீட்டுல எல்லாம் வச்சிருக்காங்க.
அது எல்லாமே அந்த நெல்லு போட்டு வைக்கிறது எல்லாமே இந்த பார்க்கவே மாதிரியான வந்து இதெல்லாம். அவ்வளோ அற்புதமா இருந்தது. இப்போ நம்ம அடுத்து வந்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இது 2 ஸ்டேட்டுமே இந்த சைடு இருக்கு. அந்த சைடு நம்ம வந்து தமிழ்நாடு, கேரளா முடிச்சிட்டோம். இந்த சைடு போயிட்டு ஆந்திராவையும் கர்நாடகாவையும் முடிச்சுட்டு கடைசியா ஓவரால் என்னென்ன இருக்குன்றத நாங்கள் சொல்றோம். இப்போ வாங்க நம்ம அடுத்த ஸ்டேட்டுக்கு போகலாம். போகலாம். மக்களை வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்டோட பாரம்பரியமான வீடுகள்லாம் தான் வந்து இந்த தட்சன் சித்ரால வந்து இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அவங்க யூஸ் பண்ண பழைய காலத்து பொருட்கள், அந்த அரிசி கொட்டி வைக்கிறது, இந்த நெல் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான பழைய பொருட்கள் எல்லாமே அந்த வீட்டில் இருக்கு. அப்புறம் கத்தி, அந்த அருவா, இந்த மாதிரி அப்புறம் பனைமரம் ஏறுறதுக்கு, தென்னை மரம் ஏறுறதுக்கு யூஸ் பண்ண அந்த மாதிரியான பொருட்களும் வச்சிருக்காங்க. இந்த பழைய பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த தட்சன் சித்ரால வந்து பார்க்கலாம். முக்கியமானது வந்து அந்த ஏறு ஓட்டுனாங்க பாருங்க, அதெல்லாம் வச்சிருக்காங்க. சூப்பரா மெயின்டைன் பண்ணி அதை போட்டோ எடுத்து வச்சு, அது இல்லாம அந்த பொருட்கள்லாம் வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நெல்லு குத்துறது அந்த மாதிரி ஐட்டம், அந்த எப்படி சொல்றது, அந்த இதுல வீட்டுல இதெல்லாம் அரைப்பாங்களே மச்சான், அந்த அம்மி அதெல்லாமே மெயின்டைன் பண்ணி சூப்பரா மெயின்டைன் பண்ணி பயங்கரமா வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது செம்ம ஃபீல் கிடைக்கும் நமக்கு. அப்படியே அந்த பழைய வீட்டுக்குள்ள போன உடனே அப்பா, அந்த எப்படி சொல்றது, அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க பாருங்க வில்லேஜ் சைடு இதுல, அது எல்லாமே இங்க இருக்கு. கண்டிப்பா வந்தீங்கன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம் வந்தா. அந்த என்ன சொல்றது, ஃபேமிலியா வந்தா நல்லா இருக்கும். பசங்களா வந்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னா, பசங்களா வந்தா என்ஜாய் பண்றாங்க மக்கள். எங்க கூட நான் கூட பார்த்தேன், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பேர்லாம் வராங்க. ஏன்னா 250 ரூபா 500 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு வந்து இங்கே ஜோடி ஜோடியா உட்காந்துருக்காங்க. ஏன்னா இங்கே நடக்குது அது. நாங்க பார்த்தோம், சரி இது ஃபேமிலியா வர, இவ்வளவு காசு கொடுத்தலாம் ஃபேமிலி மட்டும் தான் வரும்னு பார்த்தோம். இருந்தாலும் பேர் என்ன பண்றாங்க வந்துட்டு, அது கூட வந்து இங்க சுத்தி பார்த்தா பரவாயில்ல, ஏதோ பாருக்கு மூலையில எங்கேயோ போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இவனுங்க எனக்கு தெரிஞ்சு ஓயோரமா பேன் பண்ணிட்டாங்க மச்சான். வந்து ஒரு கேமரா எடுத்துட்டு முக்கியமானது சொல்ற பேரு தெரியும்ல, அது கதை தெரியாதா, மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால எங்க போறதுன்னு தெரியாம இங்க வந்துட்டாங்க போல இருக்கு. பரவாயில்ல, அந்த மாதிரி இடம்லாம் கிடையாது. இது இதெல்லாம் ஃபுல்லா ஃபேமிலி வர ஏரியா தான். நம்ம ஒரு ஜாலிக்கு சொன்னோம்.
ஆமா நம்மள கேமரா எடுத்துன்னு உள்ள வரும் 2500 ரூபா வர பே பண்ணி கேமராக்கு ட்ரைபாடுக்கு எல்லாத்துக்கும் பே பண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இங்க வந்தீங்கன்னா இங்க ஒரு ஆயா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு பாட்டிமா. நம்ம மிரட்டல் அடியில ஒரு பாட்டிமா இருப்பாங்க பாருங்க, அதே பாட்டிமா டிட்டோ அதே பாட்டிமா இருப்பாங்க. அவங்க கத்துனாங்கன்னா பிச்சுன்னு போவோம் வீடெல்லாம். இவங்க கத்துனாங்கன்னா ஊரே நம்மளை திரும்பி பார்க்கும். அந்த மாதிரி எங்களை பார்க்க வச்சுட்டாங்க. இந்த கேமரா பசங்களா இங்க வந்து என்ன கேமரா எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம கத்தி எங்களை வந்து ஒரு மாதிரி இது பண்ணி விட்டுச்சா ஆயா. அதுக்கப்புறம் நாங்க போய் கேட்டோம், இப்ப எதுக்கு கத்துறீங்க, என்ன பண்ணிட்டாங்க அவங்களுன்னு சொல்லி. இல்லப்பா கேமரா அலோடு இல்லப்பா, உள்ளெல்லாம் கேமரா எடுக்கக்கூடாதுப்பா அப்படி. நாங்க இவ்வளவு பே பண்ணிட்டு வந்திருக்கோம், எல்லா இடத்துலயும் எடுக்கிறோம், நீங்க மட்டும் எப்படி சொல்லலாம் எடுக்கக்கூடாதுன்னா? நான் யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, நான் பேசவா நீ பேசுறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு வருது ஆயா. நான் சிஎம் கிட்டே பேசுவேன் வந்து, எப்பா ஆயா ஆளோட எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை எடுக்காம போனதுனால எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்க அதை தவிர வேற எல்லாம் எடுத்துட்டோம். அந்த ஆயா கொஞ்சம் சின்சியரான ஆயா போல இருக்கு, பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணிட்டோம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது ஏதோ ஒரு வேற யாரோ மேல இருக்கிற கோவத்தை நம்ம மேல காமிச்சிருச்சு. அது மெயினா காமிச்ச ரீசன் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தமிழ் பசங்கன்னு நினைக்கல, அது வேற யாரோ நம்ம வேற ஏதோ ஸ்டேட்டுன்னு நினைச்சிட்டாங்க நம்மள. ஏன்னா இங்க மேக்சிமம் ஃபாரினர்ஸ் கேரளா நிறைய பேர் வராங்க, தமிழ் கிடையாதுன்னு நினைச்சிட்டு பேசணும். தமிழ் பேசினோடனே கொஞ்சம் அமைதியா பேசினாங்க அந்த பாட்டி. ஆனா எல்லாரையும் மறப்பு, எல்லாத்தையும் நம்ம இது பண்ணாலும் அந்த பாட்டியை நான் மறக்கவே மாட்டோம். ஆனாலும் இங்க வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம அந்த பாட்டியை பாருங்க. அந்த பாட்டியை பாத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மிரட்டல் அடி ஆயா, அந்த ஆயா பேர். வெறுப்பாயிட்ட மக்களே, சீரியஸா சொல்றோம். நம்ம ஒரு ஜாலியா ஒரு ஜாலி மூட்ல வந்து வீடியோ எடுக்கிறோம், உள்ள பூந்து தப்பண்ணாத 10,000 ரூபாய் கொடுத்தா கூட வீடியோ எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த வீட்டுக்கு ஓனர் அந்த ஆயா தான் போல இருக்கு, எழுதி குடுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல அந்த கிச்சனை போய் எடுத்த மச்சான் நானு. அதுக்கு சொல்றாங்க கிச்சனுக்குள்ள போய் நீ எப்படி ஏதோ மக்கள் அவங்க வீட்டு கிச்சனுக்குள்ள போய் நான் எடுத்துட்ட மாதிரி ஒண்ணுமே கிடையாது. கிச்சனுக்குள்ள எல்லாம் பொருள் ஒண்ணுமே கிடையாது. அடிக்க வச்சுக்கிறாங்க, எடுத்துட்டானா அத மக்களுக்கு யாரும் தொடவும் முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கயிறெல்லாம் கட்டி வச்சு அதுக்குள்ள எல்லாம் போக முடியாது, தூரத்துல இருந்து தான் பாக்கலாம். அதை நம்ம சும்மா வீடியோ தான் எடுக்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. அதுக்கே வந்து அது என்னன்னா ரூம்குள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாம் நடக்க போய் மண்ணுங்கன்னா ஆயிடுது, மெயின்டெனன்ஸ் பண்ணோம், ஆயா வேலை பெருக்க முடியல. அந்த பாவத்தை எங்க மேல காமிச்சிச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா அப்படியே யாரப்பாது நாங்க வெளியே வந்துட்டோம். நாங்க உள்ள இருக்கும் போது கத்துல எடுக்கக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு நாங்க வெளியே வந்துட்டு வரைக்கும் அந்த கேமரா பசங்களா எங்கப்பா போனீங்க, அந்த கேமரா பசங்க கத்தினே இருக்கு, யாரா இது நம்மளதான் கூப்பிடுறாங்க போலன்னு உள்ள போனா நம்ம கேட்கும் போது ஆயா அப்படியே அமைதியாயிடுச்சு. மற்றபடி அதை பேசுற பேச்சுக்கு கூரெல்லாம் பிச்சுக்கின்னு இருக்கணும், மொத்த கூட்டம் எல்லாம் கூட்டெல்லாம் பிச்சுன்னு வெளியே வந்துச்சு. ஒரே அசிங்கமா போச்சு குமார். மறக்க மாட்டோமா மெட்டலடியா. அத கொஞ்ச நேரத்துல கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருச்சு அந்த ஆயா. ஓகே மக்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே. நிறைய பேர் லைக்கே பண்றது இல்ல, வீடியோஸ் நல்லா ஓடுது, வியூஸ் ஆகுது, பட் லைக் பண்ணுங்க இல்ல ஷேர் பண்ணுங்க வீடியோவை. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 80% பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறாங்க, வீடியோ வருது, அதையும் பாத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை கருத்து பெட்டிகள்ல போடுங்க. அதை போடுங்க, அதுதான் மெயின். கமெண்டே போட மாட்டீங்க சரியா, உங்களோட கமெண்ட்டை போடுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸோட நாங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்ல நீங்க ஏதாவது புதுசா பாத்தீங்களான்றதையும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே மக்களே, நம்ம டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். டேக் கேர். திஸ் இஸ் யுவர் லலித். பாய் அண்ட் சரத். பாய்.